அடுத்ததாக வீர வணக்க உரை பதிவு செய்ய மரியாதைக்குரிய தோழர் பொழிலன் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கனத்த நெஞ்சோடு நாமெல்லாம் இங்கு ஒன்று கூடி நம் அருமை தோழர் சிவா திலீபன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். மூலக்கொத்தளம், மூலமான கொத்தளம் நம்முடைய போர் தளத்திற்கான கொத்தளமாக இந்த கொத்தளத்திலே அமைந்திருக்கிற நம்முடைய போர் வீரர்களான தாளமுத்து, நடராசன், முத்துக்குமார் உள்ளிட்ட எண்ணற்ற போராளியர்கள். அந்த வரிசையிலே நம்முடைய சிவா திலீபன் இன்றைக்கு படை வீரராக அமைவு கொள்ள வந்திருக்கிறார். அவரை வழி அனுப்புகிற வகையிலே நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். மிக பெரும் எழுச்சியோடு, உணர்வெழுச்சியோடு நாமெல்லாம் அணிதிரண்டு வந்திருக்கிறோம். முழக்கங்கள் விண்ணை பிளக்கிறதோ இல்லையோ, இந்திய அதிகார வெறியை பிளக்கிறபடியான முழக்கங்கள். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, இந்தி ஒழிக, இந்தியா ஒழிக என்கிற உணர்வெழுச்சி முழக்கம். இந்த முழக்கங்களோடு அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். இந்த வீர வணக்க முழக்கங்கள் நம் உள்ளத்திலே கனன்று கொண்டிருக்கக்கூடிய உணர்வு நெருப்புகளாக வெளிவந்து விழுந்திருக்கிறது. தமிழ் கடப்பாறைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்திய வெறி அதிகார கோட்டையை உடைத்தெறிகிற முழக்கங்கள். அந்த முழக்கங்களிலே முன்னணி வீரராக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆன இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில், இந்திய அதிகார எதிர்ப்பு போராட்டத்தில் மே 17 பற்ற வைத்திருக்கிற நெருப்பு, நம் தோழர் சிவா திலீபன் பற்ற வைத்திருக்கிற நெருப்பு தமிழகம் தீயாய் எரியட்டும். வீர வணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக தோழர் வாலாசா வல்லவன் அவர்கள். தமிழ்நாட்டில் ஆதிக்க இந்திக்கு எதிராக 1937-38 நடைபெற்ற போராட்டத்தில் சிறை தண்டனை ஏற்று, சிறை கொடுமை தாழாமலும், சிறை உணவு ஒவ்வாமையாலும் தாளமுத்து அவர்கள்தான் நடராசன் அவர்கள்தான் முதல் களபலியானார். 1939 ஜனவரியில் அவருடைய இறுதி ஊர்வலம் இன்றைக்கு இந்த வழியாக தான் வந்தது. அப்போது 10,000 பேர் கலந்து கொண்டதாக குடியரசு ஏட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாடிகளிலிருந்து பெண்கள் எல்லாம் மலர் தூவி நடராசனுக்கு வீர வணக்கம் செலுத்திய செய்தி எல்லாம் பதிவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி மிக்க நிலை இன்றைக்கு சிவா திலீபனுடைய ஊர்வலத்திலே நாம் பார்க்க நேர்ந்தது. வரலாற்றில் படித்த செய்தியை கண்ணெதிரே பார்க்கின்றோம். அந்த 38 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தான் இந்தியாவில் இருப்பதால் தானே இந்தியை திணிக்கிறாய், உன்னுடைய இந்தியாவும் வேண்டாம், இந்தியா வேண்டாம் என்று பெரியார், மரமேடைகள், நாவலர் சோமசுந்தர பாரதியார் 3 பேரும் ஒரே மேடையில் ஒன்றாக முழங்கிய அந்த நிகழ்வு இன்றைக்கு சிவா திலீபனுடைய நினைவில் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கம் ஒலித்தது. சிவா திலீபன் அவர்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் தோன்றி இந்த ஆதிக்க இந்தியை அடியோடு ஒழிக்கும் வரை போராடுவார்கள். சிவா திலீபனுடைய நினைவாக வீர சபதம் ஏற்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த மிக்க மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.